ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, அந்த ட்ரேட் டீலோட இம்பேக்ட் வந்து இன்னமும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? ட்ரேட் டீலோட ஒரு இம்பேக்ட் வந்து இன்னமும் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ, நான் சொல்லியிருந்தேன் 350 மைனர் ரெசிஸ்டன்ட் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 500 சொல்லிட்டு. ஸோ, ஓப்பனிங் வந்து இன்னைக்கு 220 25,220க்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ, ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு நம்ம 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 25,350 ரீச் பண்ணிடுச்சு. ஆனால் ரீச் பண்ணிட்டு அதை பிரேக் பண்ணல. திரும்ப வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் மாதிரி 2350 டு 25,350 டு 25,220 இதுக்குள்ளேயே ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டான். ஓகேங்களா? பெருசாக வந்து பிரேக் அவுட்ன்றது எதுவுமே எடுக்கல. இன்னைக்கு இன்ட்ராடே ஃபுல்லாமே இந்த லெவல்குள்ளேயே தான். கீழே வருவான், திரும்ப மேலே போவான், திரும்ப கீழே வருவான், திரும்ப மேலே போவான். ஸோ இந்த மாதிரியே ஒரு ஜிக்ஸாக்கான ஒரு மூவ்மெண்ட்லேயே வந்து இன்னைக்கு மார்க்கெட்டே முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பெருசாக பிரேக் அவுட் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. ஸோ இப்போ ஆக்சுவலி வந்து இப்போ ட்ரேட் டீல் ப்ளஸ் வந்து இப்போ பட்ஜெட் வருது February 1 ஸோ மேபி என்னை பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் கூட மார்க்கெட் ஒரு மாதிரி எக்ஸாக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரேடிங் டேல வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் இன்னும் பெண்டிங் இருக்குது, நாளைக்கும் நாளை கழிச்சும். ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகுறது டவுசன் நாஸ்டாக் இப்போதைக்கு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் ஆன் பாசிட்டிவ் சைட் நெகட்டிவ் சைட் ரெண்டு பக்கமே நடக்கலாம். அதாவது அவங்க எந்த மாதிரி க்ளோசிங் வைக்கிறாங்கன்றதை பொறுத்து தான். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு அவங்க ட்ரேட் ஆகுறது வந்து ஒரு மாதிரி ஒரு இது வந்து பாசிட்டிவாக ஒரு இது நெகட்டிவ் ஃப்ளாட்டாக தான், அதாவது ஃப்ளாட் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓப்பனிங்கும் ஃப்ளாட்டாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் 350 ஓப்பன் ஆகி திரும்ப செல் ஆச்சு அப்படின்னா 25,220 வரைக்கும் வரும். ஓகேங்களா? அதை பிரேக் பண்ணால் தான் அடுத்த செல்லிங் வரும். இல்லை 350க்கு மேலே ஓப்பன் ஆகி மொமெண்டம் பாசிட்டிவில் திரும்புது அப்படின்னா 500 வரைக்கும் போயிட்டு திரும்ப செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னும் வந்து லோயர் ஹை ஃபார்மேஷன்னா இன்னும் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல்லாம் எதுவும் தெரியல. இன்கேஸ் 25,500க்கு மேலே போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆயிரும். ஸோ ஸ்டில் ஆன் வந்து அந்த ட்ரெண்டில் தான் இருக்குது. 25,500 தான் ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட் நிஃப்டிக்கு. ஓகேங்களா? ஸோ செக்டார் வைஸ் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி தான் வந்து நிஃப்டிக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குறானே தவிர வேறு எந்த செக்டாரும் வந்து பெருசாக சப்போர்ட் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி வந்து அந்த மொமெண்டம் திரும்ப ரெசிஸ்டன்ட் நோக்கி போகுது. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 60,130, இப்போ வந்து 59,600 இருக்கான். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் மேபி போயிட்டு கூட ரிவர்சல் ஆகலாம் பேங்க் நிஃப்டி. ஐடி வந்து இன்னும் அந்த ட்ரெண்ட் லைன்லேயே தாங்க இருக்கான். ஓகேங்களா? அவன் வந்து பெருசாக சப்போர்ட்லாம் பண்ணல. இன்ட்ராடே மூவ்மெண்ட்டே வந்து கம்மி தான். ஓகேங்களா? ஆனால் பேங்கிங் மட்டும்தான், பேங்கிங் செக்டர் தான் ஒரு நல்ல மூவ்மெண்ட், நல்ல ரெக்கவரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் வந்து நிஃப்டி வந்து ஒரு 2 நாளாக பாசிட்டிவில் இருக்கான். ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணணும்னு 938, ஆனால் பிரேக் பண்ணாமல் திரும்ப கீழே வந்திருக்கான். ஓகேங்களா? ஸோ அவன் அதை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த மொமெண்டம் அவனும் பாசிட்டிவில் போவான். இல்லை அப்படின்னா அவனும் நெகட்டிவ் இண்டெக்ஸில் தான் இன்னமும் இருக்கான். ரிலையன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூவ் தான், அவனும் சைட்வேஸ் பில்டப் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெக்கவரி ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகி முடிக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? ஒரு மாதிரி செல்லிங்கில் தான் முடிக்கிறாங்க. ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் இவனுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் எப்போ தெரியும் அப்படின்னா 1424க்கு மேலே போச்சுன்னா அந்த ட்ரெண்ட் வந்து மாறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கான ஹெவி வெயிட்ஸ் அண்ட் நிஃப்டியோட லெவல். ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மேபி இன்னும் நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு வந்து ஒரு மாதிரி ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு கூட பட்ஜெட்டுக்கு அப்புறம் மேபி பாசிட்டிவாக திரும்ப சான்சஸ் இருக்குது. ஸோ அது அப்போ தான் நம்ம பார்க்கணும். மெயினாக வந்து இப்போ பட்ஜெட்டுக்கு வந்து டிஃபென்ஸ் செக்டார்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரைடே வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டு போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.